கபடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த ப்ரோட்டீன் லட்டு அதை எப்படி செய்யலாம்னு இன்றைக்கி பார்க்கலாம். முதல்ல ஒரு நல்ல நட்ஸு கடையை பார்த்து அதுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கியாச்சு. முதல்ல பாதாம் 100 கிராம், பிஸ்தா 100 கிராம், முந்திரி பருப்பு 100 கிராம், வால்நட் 100 கிராம், வேர்க்கடலை தோல் உரிச்சது 100 கிராம், 50 கிராம் பொட்டுக்கடலை, 400 கிராம் பேரிச்சம்பழம், அத்திப்பழம் 100 கிராம், கருப்பு உலர் திராட்சை 100 கிராம், சூரியகாந்தி விதை 100 கிராம், பூசணி விதை 100 கிராம், ஆளி விதை 100 கிராம், 50 கிராம் வெள்ளை எள்ளு, 50 கிராம் மக்கனா அதாவது தாமரை விதை. அடுப்பு பற்ற வச்சு ஒரு வடைச்சட்டியில் எல்லாத்தையும் லேசாக மிதமான சூட்டில் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நெய் பிடிக்குங்கிறவங்க எல்லாத்துலேயும் கொஞ்சம் நெய் சேர்த்து அப்படியே வறுத்துக்கோங்க. முக்கியமாக தீயை கம்மி பண்ணி தான் இதை வறுக்கணும். அதிகமாக வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடக்கூடாது. பேரிச்சம்பளத்தில் விதையை எடுத்துருங்க. அப்புறம் அத்திப்பழத்தை சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. இது மூணையும் கலந்து தனியாக அடிச்சிடுங்க. இல்லைன்னா மொத்தமாக கலந்து எல்லாத்தையும் மொத்தமாக கலந்துடுங்க. கையை நல்லா கழுவிடுங்க. முதல்ல அதை ஒரு மிக்சியில் போட்டு அப்படியே மிக்சியில் அப்புறம் அடிச்சிடுங்க. இந்த மாதிரி அடிச்சிடுங்க. அடிச்சுட்டு அதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. நல்லா அடிக்காத மறுபடியும் போட்டு அடிங்க. கையை நல்லா கழுவிட்டு அப்படியே லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க. இந்த லட்டை ஸ்கூல் படிக்கிற பசங்க, அதாவது 10th கீழே காலையில் அரை உருண்டை, மாலை அரை உருண்டை சாப்பிடுங்க. 12th படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க காலையில் 1, ஈவினிங் 1 சாப்பிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம்.